Hello students, welcome to Shiny Maths 8th Standard Maths Chapter 1 Exercise 1.1 ல 7th sum solve பண்ணலாம். List any 5 rational numbers between the given rational numbers. அதாவது நம்மளுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாவது 5 ரேஷனல் நம்பர்ஸ், நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதில் 5 ஒரு 5 ரேஷனல் நம்பர் மட்டும் நம்ம எழுதினா போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -2 and 0 இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ பாருங்க -2 இதுக்கு டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது இப்போ பாருங்க -2 divided by 1. ஸோ இதை மேலேயும் 10 மல்டிபிள் பண்ணுறேன், அதே மாதிரி கீழேயும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ -2 into 10 என்னது -20. ஒரு மைனஸ் இருந்தாலே நீங்கள் மைனஸ் எழுதிடணும். 10 2s are 20 divided by இனிமேல் 10 1s are என்னது 10 தான். ஓகேங்களா? அதே மாதிரி 0 divided by 1 இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணோம். சேம் அதே நம்பராலையும் இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணணும். 0 into 10 என்னது 0 தான். 0 கூட எந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணாலே 0 தான். டிவைடட் பை 1 into 10 என்னது 10 தான். அப்போ 0 divided by 10னாலே மீனிங் என்னது 0 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது மொத்தமாகவே 0 ஆகிடும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். இப்போ -20 divided by 10க்கும் 0க்கும் இடையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பர் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ ரேஷனல் நம்பர் இருக்கோ நான் அதை அப்படியே வரிசை எழுதிக்கிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு -19 divided by 10, -18 divided by 10, -17 divided by 10, -16 divided by 10, இதில் இருந்து 0 வரைக்கும் நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இதில் இருந்து ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பர் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரேண்டமாக ஒரு 5 ரேஷனல் நம்பரை எழுதியிருக்கேன். ஸோ புக் பேக்கில் வேறு 5 ரேஷனல் நம்பர் எழுதியிருக்காங்க. ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். -1 divided by 2 and 3 divided by 5. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம சேமாக ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நம்ம 10ஆக மாற்றிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு -1 divided by 2. ஸோ நீங்கள் இதை டினாமினேட்டரை 10 ஆக்கணும்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும். மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. 1 5s are 5, மைனஸ் இருக்குது, அதை மைனஸை போட்டுருங்க. டிவைடட் பை 5 2s are என்னது 10. பார்த்தீங்களா? டினாமினேட்டர் 10 ஆகிடுச்சு. சேம் அதே மாதிரி 3 divided by 5. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதையும் நம்ம 10 ஆக்கணும். ஸோ அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ 5 2s are 10, 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் இது 10 ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 2s are 6 divided by 5 2s are 10. ஓகே. ஸோ இது வந்து ப்ளஸ் வேல்யூ தான், மைனஸ் வேல்யூ இல்லை. ஸோ அதனால் இது அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ -5 divided by 10க்கும் 6 divided by 10க்கும் இடையில எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதணும். ஓகே பாருங்க, நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்படி எழுதும்போது -5 divided by 10ம் 6 divided by 10ஐயும் நீங்கள் எழுதக்கூடாது. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ -5 divided by 10க்கு அடுத்த நம்பர் -4 divided by 10, -3 divided by 10, -2 divided by 10, -1 divided by 10, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் +1 divided by 10, அதுக்கப்புறம் 2 divided by 10. ஸோ இந்த மாதிரி 6 divided by 10க்கு முன்னாடி என்ன நம்பர்? ஸோ 5 divided by 10. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே. ஸோ கொஸ்டினில் ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பர், ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பரை எழுதிக்கோங்க. நான் இங்கே -2 divided by 10ம் 0, 1 divided by 10, 3 divided by 10, 4 divided by 10. ஸோ இந்த 5 நம்பர்ஸையும் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 1 divided by 4 and 7 divided by 20. ஓகேங்களா? ஸோ புக் பேக்கில் ஆன்சரை வந்து எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா 0.25க்கும் 0.35க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் 1 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.25 தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.35 தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காண்டாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம சேமாக மாற்றிடலாம். 1 divided by 4. ஓகே. ஸோ இப்போ இதை 100ஆக சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ 4க்கு கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்கும்னா 25. 25ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 100 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே மட்டும் மல்டிபிள் பண்ணக்கூடாது, மேலேயும் 25ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 into 25 25 தான். 4 into 25 என்னது 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 divided by 20. ஸோ இதையுமே நம்ம 100ஆக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், 7 20ஐ நம்ம இப்போ 100ஆக மாற்றணும். 20க்கு கூட 5ஐ மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 100ஆக மாறிடும். ஓகேங்களா? ஸோ மேலேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. 7 5s are 35
டிவைடட் பை 20 இன்டூ 5 5 2 சார் என்னது 10. நெக்ஸ்ட் இந்த ஜீரோவை அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே என்னது சேம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பழைய புக்கில் 0.25 அண்ட் 0.35 இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ பாருங்கள் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி என்னது இருக்குது, பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்க, பாருங்கள் 100ஆல் டிவைட் பண்ணால் நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதிடாண்டா. ஏன்னா இப்போ பாருங்கள் 2 0 இருக்குது, அதனால தான் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிடாதுங்க, 35ன்னு எழுதினாலே போதும். ஓகேங்களா? ஓகே, ஸோ சேம் இதை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 25 டிவைடட் பை 100க்கும் நெக்ஸ்ட்டு 35 டிவைடட் பை 100க்கும் இடையில உள்ள நம்பர்ஸை நம்ம எழுதணும். இந்த 2 நம்பருக்கு இடையில உள்ள நம்பர்ஸை தான் நீங்கள் எழுதணும். இந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதவே கூடாது. ஓகேங்களா? 25க்கு அடுத்த நம்பர் 26. அப்போ 26 டிவைடட் பை 100, 27 டிவைடட் பை 100. ஸோ இந்த மாதிரி இங்கே 35 டிவைடட் பை 100. ஸோ 35க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 34. அப்போ 34 டிவைடட் பை 100. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா? கொஸ்டினில் ஏதாவது ஒரு 5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரேண்டமாக ஏதாவது ஒரு 5 நீங்கள் எழுதிக்கோங்க. நான் 29 டிவைடட் பை 100, 31 டிவைடட் பை 100, 32 டிவைடட் பை 100, 33 டிவைடட் பை 100, 34 டிவைடட் பை 100. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இனிமேல் 4th சம் சால்வ் பண்ணலாம். -6 டிவைடட் பை 4 அண்ட் -23 டிவைடட் பை 10. ஸோ இது வந்து நியூ புக்கில் உள்ள கொஸ்டின். இதே இது ஓல்டு புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. -1.5 நெக்ஸ்ட் -2.3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே, ஸோ புக் பேக்கில் ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா -1.2க்கும் -2.3க்கும். ஸோ இதுக்கு இடையில உள்ள நம்பர்ஸை தான் கொடுத்துருக்காங்க. 6ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1.5 தான் கிடைக்குது. வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 நெக்ஸ்ட் இங்கே 4, 1 4s are 4, பேலன்ஸ் 2, பாயிண்ட் வச்சு 0 இறக்கிக்கலாம். 4 5s are 20. இனிமேல் இது 0 ஆயிரும். பார்த்தீங்களா? 1.5 தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் புக் பேக்கில் ஆன்சர் ஏன் இந்த மாதிரி 1.2ன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. புக் பேக்கில் இந்த 2 வேல்யூக்கு இடையில தான் நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 1.2. ஸோ ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணாலே போதும். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா மேலே 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ 12 ஆயிரும். டிவைடட் பை கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 1க்கு கூட 10 மல்டிபிள் பண்ணால் 10 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆட் சேம் அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, அதை மறந்துடாதுங்க, மைனஸ் அப்படியே போட்டுருங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி என்னது இருக்குது, பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிருங்க. 23 டிவைடட் பை என்னது இந்த 10 அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவல் சேமாக இருக்குது. இந்த 2 நம்பரையும் நீங்கள் எழுதக்கூடாது. இந்த 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நீங்கள் எழுதணும். அப்போ -13 டிவைடட் பை 10, -14 டிவைடட் பை 10. ஸோ இந்த மாதிரி -23க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது -22 டிவைடட் பை 10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இந்த கொஸ்டின் உங்கள் மேக்ஸ் மேம்கிட்ட கேளுங்க. ஸோ உங்கள் மேக்ஸ் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ புக்கில் நம்மளுக்கு கொஸ்டின் -1.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இது நம்மளுக்கு புக் பேக்கில் ஆன்சர் வந்து -1.2க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் -13 டிவைடட் பை 10 தான். ஓகேங்களா? சம்டைம் உங்கள் மேம் -1.5 இதே ஃபாலோ பண்ண சொன்னாங்க அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, டிவைடட் பை 10. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணாலே இந்த பாயிண்ட்டு ரிமூவ் ஆயிரும். அப்போ 15 டிவைடட் பை 10. ஓகேங்களா? ஸோ அப்போ 15. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்னது -16 டிவைடட் பை 10. அப்போ இவ்வளோ வேல்யூவை நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போது நான் ஆன்சர் ஏதாவது ஒரு 5 தான் எழுதணும். நான் அதே மாதிரி ஏதாவது ஒரு 5 எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் 1.2 எழுதுனீங்கன்னா இது கரெக்ட் தான். அதே இது 1.5க்கு செய்தீங்க அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூவை எழுதாமல் வேறு ஏதாவது வேல்யூவை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 8th சம் சால்வ் பண்ணலாம். யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் டு ரைட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 14 டிவைடட் பை 5 அண்ட் 16 டிவைடட் பை 3. அதாவது 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு ஸோ இந்த 2 யூஸ் பண்ணி நம்ம 2 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் மெத்தட் ஆஃப் ஆவரேஜ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சொல்யூஷன் நான் கிவனில் நம்மளுக்கு 2 வேல்யூ தந்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் இருக்கிறத நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆவரேஜோட ஃபார்முலா என்னன்னா 1 டிவைடட் பை 2 இன்டூ a + b.
அதாவது ஸோ நம்ம இங்கே 2 வேல்யூ தான் கொடுத்துருந்தாங்க, அதனால a + bன்னு எழுதிக்கிட்டு 1/2 வெளியே வந்து 1/2ன்னு போடணும். ஏன்னா 2 வேல்யூ கொடுத்தனால 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ இது 3 வேல்யூ தந்திருந்தாங்க அப்படின்னா a + b + c வெளியே வந்து /3ன்னு எழுதிக்கணும். ஸோ இதை இப்படி கூட எழுதிக்கலாம், a + b /2. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் இந்த 2-ஐ வந்து தனியாக எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ 1/2 நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ஏயோட வேல்யூ என்னது 14/5. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது 16/3. ஓகே, ஸோ இப்போ பாருங்க டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அதனால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 14ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 3 1s are 3, 3க்கு கூட 1 ஆட் பண்ணால் 4, அப்போ 42. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் இனிமேல் 16ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 16 5, 6 5s are 30, அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 3, 5 1s are 5, 5க்கு கூட 3 ஆட் பண்ணும்போது 8, அப்போ 80. ஓகே, டிவைடட் பை இனிமேல் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 5 3s are 15. ஓகே, நெக்ஸ்ட்டு 1/2 அப்படி எழுதிருங்க. இனிமேல் 42ஐயும் 80ஐயும் ஆட் பண்ணிடலாம். 2ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 2 தான், 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 12. ஓகேங்களா? இந்த 15 அப்படியே எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிராக்கெட் இருந்தாலே இது வந்து மல்டிபிளில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? மல்டிபிள் சிம்பிளில் இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி மல்டிபிள் சிம்பிளில் இருந்துன்னா நம்ம கட் பண்ணலாம் இல்லையா? அப்போ இது 1 2s are 2. நெக்ஸ்ட் இதுவும் 2 டேபிளே போகும். 6 2s are 12, இதுவும் 2, அப்போ 1 2s are 2. ஓகேங்களா? அப்போ இனிமேல் இதே நீங்கள் மல்டிபிள் பண்ணணும், இதே மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிபிள் சிம்பிள் இருந்துன்னா மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூவையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 × 61 என்னது 61 தான். நெக்ஸ்ட் 1 × 15 15 தான். ஓகே, அப்போ ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம வந்து R1ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இனிமேல் R2 கண்டுபிடிக்கலாம். ஸோ R2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா சேம் அதே தான், 1/2. நெக்ஸ்ட் இங்கே a + R1ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே பின்னு எழுதணும், ஆனால் இங்கே வந்து R1 கண்டுபிடிச்சாச்சு. அதனால a + R1 இந்த 2 வேல்யூ தான். ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இந்த 2 வேல்யூ ஆனதுனால 1/2. ஓகே, ஸோ எழுதிக்கலாம் 1/2. நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியும், என்னது 14/5 ப்ளஸ் R1ஓட வேல்யூ 61/15. ஓகே, ஸோ இனிமேல் 1/2 அப்படி எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, அதனால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 14ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, 5 4s are 20, அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2, 5 1s are 5, 5க்கு கூட 2 ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட் 1 4s are 4, 1 × 1 1 தான். அப்போ ஆட் பண்ணலாம் 0, 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 11, அப்போ பேலன்ஸ் 1, 1ஐயும் 1 ஆட் பண்ணால் 2, அப்போ 2 1 0 ப்ளஸ் இனிமேல் 5ஐயும் 61ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ 61 5, 5 1s are 5 தான், 6 5s are 30, அப்போ 305 டிவைடட் பை இனிமேல் இந்த 2 வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ 15ஐயும் ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணியே 15ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 1s are 5, 5க்கு கூட 2 ஆட் பண்ணால் 7, அப்போ 75ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1/2 நான் அப்படியே எழுதிக்கிறேன். இனிமேல் இதையும் ஆட் பண்ணணும். சென்டரில் ப்ளஸ் சிம்பிள், அதனால் ஆட் பண்ணணும். 5ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 5, நெக்ஸ்ட்டு 1ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 1, நெக்ஸ்ட்டு 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5. ஓகேங்களா? டிவைடட் பை இந்த 75 அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதுவும் 5 டேபிளுக்கு போகும், இதுவும் 5 டேபிளுக்கு போகும். ஏன்னா லாஸ்ட் வந்து என்னது 5 இருக்குது. ஸோ அதனால் 5 டேபிள் கட் பண்ணலாம். 1 5s are 5. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 1 வந்து 5 சின்ன நம்பர் இல்லையா? ஸோ அப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம சேர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி இந்த 2 நம்பரையும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது 0 போட்டுக்கிட்டு தான் நம்ம சேர்த்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 3 5s are 15. நெக்ஸ்ட்டு இதுவும் 5 டேபிளுக்கு போகும். 1 5s are 5, பேலன்ஸ் இதில் 2, இப்போ இது 25 ஆயிரும். 5 5s are 25. ஓகே, இனிமேல் இதையும் மல்டிபிள் பண்ணணும், இதையும் மல்டிபிள் பண்ணணும். 1 × 103 என்னது 103 தான். அப்போ எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 103 டிவைடட் பை இனிமேல் இந்த 2ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 2 × 15 என்னது 30. நம்ம இப்போ R2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல 2 ரேஷனல் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ என்னன்னா சேம் அதே ஆவரேஜ் ஃபார்முலா தான். நம்ம இனிமேல் R3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/2 சேம் ஏ தான் எழுதணும். a ப்ளஸ் நம்ம இப்போ R2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இடத்துல R2ன்னு போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி அப்போ R3ஓட வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி R4 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் செய்யணும். நம்ம இதே மாதிரி நிறைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம்.
ஸோ நம்ம இங்கே கொஸ்டினில் ரெண்டு வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைனலாக ஆன்சர்னு போட்டுக்கிட்டு நம்ம R1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதியிருக்கேன், R2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் புக் பேக்கில் மெனி ஆன்சர் பாசிபிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம் இவ்வளோதான். 9th சம் சால்வ் பண்ணலாம். கம்பேர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர். அதாவது இந்த சம்மில் ரெண்டு ரேஷனல் நம்பர் தந்திருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். கம்பேர் பண்ணுறதுனா ரெண்டுலேயுமே எது பெரிய வேல்யூ எது சின்ன வேல்யூ அதுதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். -11 டிவைடட் பை 5 -21 டிவைடட் பை 8. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டில் எது பெருசு எது சின்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம இப்படி டேரெக்டாகவே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இது டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்து அப்படின்னா நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். ஆனால் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம சேம் ஆக்கணும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நான் அப்படி எழுதிக்கிட்டேன். ஸோ செகண்ட் நம்பரில் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போது மேலேயும் 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி டிவைடருக்கு கீழேயும் 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 11 8 மல்டிபிள் பண்ணுங்கள். 11 8 சார் 88. இங்கே மைனஸ் இருக்கு, அதனால் மைனஸை மறந்துடாதுங்க. டிவைடட் பை 5 8 சார் என்னது 40 அப்படி எழுதிக்கிட்டேன். ஓகே, இனிமேல் இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணலாம். -21 டிவைடட் பை 8 அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த நம்பரில் டினாமினேட்டரில் என்னது இருக்குது? 5 இருக்குது. அப்போது மேலேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி டிவைடருக்கு கீழேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 5 1 சார் என்னது 5 தான். 2 5 சார் 10. ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இருக்குது, மைனஸை மறந்துடாதுங்க. டிவைடட் பை 8 5 சார் என்னது 40. ஓகே, இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவல் சேமாக வந்திருக்கு 40 40. அப்போ அதனால் இனிமேல் இதில் எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இந்த மாதிரி ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருந்து அப்படின்னா எது பெரிய வேல்யூவோ அதுதான் சின்ன வேல்யூ, எது சின்ன வேல்யூவோ அதுதான் பெரிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே சின்ன வேல்யூ இதுதான் சின்ன வேல்யூ 105 -105 டிவைடட் பை 40. அப்போ நான் சின்ன வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பெரிய வேல்யூ -88 டிவைடட் பை 40 அதை நான் ரெண்டாவது எழுதிக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன வேல்யூவை எழுதுனீங்க அப்படின்னா சென்டரில் லெஸ் தேன் போட்டுக்கணும். ஓகேங்களா? இதே இது நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூ எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் 88 டிவைடட் பை 40. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் சின்ன நம்பரை எழுதிருங்க 105 டிவைடட் பை 40. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூ எழுதினீங்க அப்படின்னா கிரேட்டர் தேன் போடணும். ஓகேங்களா? சென்டரில். ஸோ இதே இது ஃபஸ்ட்டு வேல்யூ நீங்கள் சின்ன வேல்யூவாக எழுதினீங்க அப்படின்னா லெஸ் தேன் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதுதான் ஆன்சர் நீங்கள் நினச்சிடக்கூடாது. நம்மளை கொஸ்டினில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கு தான் நம்ம லெஸ் தேன் ஃபைனலாக போட்டுக்கணும். அப்போது நம்ம -105 டிவைடட் பை 40. ஸோ அதாவது 21 டிவைடட் பை 80 தான் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த லெஸ் தேன் அதே மாதிரி -88 டிவைடட் பை 40. ஸோ -11 டிவைடட் பை 5 தான் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனால இதை தான் நீங்கள் எழுதணும். கொஸ்டினில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கணும். ஓகேங்களா? சென்டரில் இந்த லெஸ் தேன் போட மறந்துடாதுங்க. ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 3 டிவைடட் பை -4 -1 டிவைடட் பை 2. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னது டினாமினேட்டர் ரெண்டுமே நம்ம சேம் ஆக்கணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. ஸோ இப்போ பாருங்கள் நான் 3 டிவைடட் பை -4 அப்படி எழுதிக்கிட்டேன். ஏன்னா இப்போ பாருங்கள் இதில் நம்ம போன தடவை என்ன பண்ணோன்னா இதை அப்படியே எழுதிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை மேலேயும் டிவைடட் பை கீழேயும் மல்டிபிள் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே இதுக்கு கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணாலே இந்த 4 கிடச்சிடும் இல்லையா? ஸோ அதனால இதுக்கு மட்டும் நம்ம இங்கே சால்வ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதை அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கூட நம்ம 2 மல்டிபிள் பண்ணாலே சேம் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ 1 2 சார் 2 டிவைடட் பை 2 2 சார் என்னது 4. நெக்ஸ்ட் மைனஸ் இருக்கா, நல்லா மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இதுலையும் டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ இனிமேல் டேரெக்டாக எழுதிடலாம் எது பெருசு எது சின்னதுன்னு. அப்போ இதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இதை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெண்டுலேயுமே மைனஸ் இங்கே மைனஸ் கீழே தானே இருக்குது, இங்கே மேலே இருக்குது அப்படின்னு கவலைப்படாதுங்க. ஸோ மைனஸ் இங்கே இருந்தாலும் இதில் போட்டாலும் மீனிங் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே மைனஸ் இருந்தாலும் இதில் இருக்கிறதும் சேம் தான். இப்போ ரெண்டுமே மைனஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டுமே மைனஸ் இருந்து அப்படின்னா பெரிய நம்பர் எதுவோ அதுதான் சின்ன நம்பர் எதுவோ அதுதான் பெரிய நம்பர். ஓகேங்களா? அப்போ இங்கே 3 தான் என்னது சின்ன நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு நான் சின்ன நம்பரை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் இதுதான் பெரிய நம்பர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன நம்பரை எழுதணும் அப்படின்னா லெஸ் தேன் சென்டரில் லெஸ் தேன் போட்டிருக்கணும். இதே இது ஃபஸ்ட்டு இந்த பெரிய நம்பரை எழுதணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு -3 பை 4 அதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லெஸ் தேன் அதையும் அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம -1 டிவைடட் பை 2 தான் -2 டிவைடட் பை 4னு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் அதே எழுதிடணும் -1 டிவைடட் பை 2. ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த வேல்யூக்கு தான்
நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் இந்த சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2 divided by 3, 4 divided by 5. ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ரெண்டையுமே சேம் ஆக்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் உள்ளதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, செகண்ட் வேல்யூவில் டினாமினேட்டரில் என்னது இருக்குது? 5 இருக்குது. அப்போ மேலேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும், கீழேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 2 5s are 10 divided by 3 5s are என்னது? 15. ஓகே, நெக்ஸ்ட் இந்த நம்பரை நான் அப்படியே எழுதியிருக்கேன். 4 divided by 5 அப்படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் டினாமினேட்டரில் என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், டிவைடருக்கு கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4 3s are 12 divided by 5 3s are என்னது? 15. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ரெண்டு நம்பரையும் நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, இங்கே பிரச்சனையே இல்லை, மைனஸே இல்லை. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலாக எது பெரிய வேல்யூவோ அதுதான் பெரிய வேல்யூ, எது சின்ன வேல்யூவோ அதுதான் சின்ன வேல்யூ. ஓகே, அப்போ இங்கே 10 divided by 15 தான் சின்ன வேல்யூ, 12 divided by 15 வந்து இங்கே பெரிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ சின்ன வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுனீங்க அப்படின்னா லெஸ் தான் எழுதணும் சென்டரில், பெரிய வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுனீங்கன்னா கிரேட்டர் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதை எழுதிருங்க. ஓகே, நம்ம 2 divided by 3 தான் 10 divided by 15 ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை தான் நீங்கள் எழுதணும். லெஸ் தேன் மாதிரி 4 divided by 5 தான் 12 divided by 15 நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சம். 10th சம் சால்வ் பண்ணலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அதாவது நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5. ஸோ 5 ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதணும் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமையுமே நம்ம ஃபஸ்ட்டு சேமாக ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? 36. அப்போது ஃபஸ்ட்டு 12 டேபிளில் 36 வருமா? வரும். 12 3s are 36. நெக்ஸ்ட்டு 8 டேபிளில் 36 வராது. அப்போ இதை இந்த டேர்மை நம்ம 36 மாற்ற முடியாது. ஒரு டினாமினேட்டரை மாற்ற முடியாட்டாலே நம்ம இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவெல்லாம் எழுதலாம். இங்கே 12, நெக்ஸ்ட் இந்த 8, நெக்ஸ்ட் இந்த 24. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்குது, அதனால் இந்த மைனஸும் என்னது? கேன்சல் ஆயிரும். அப்போ 7 divided by 9 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 9 + 9 அதை அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் இந்த 36. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 9 தள்ளி மிச்சம் எல்லாமே என்னது? ஈவன் நம்பர். அப்போ இது கண்டிப்பாக 2 டேபிளுக்கு போகும். அப்போ ஃபஸ்ட்டு 6 2s are 12, கமா நெக்ஸ்ட்டு 4 2s are 8, நெக்ஸ்ட்டு 1 2s are 2, நெக்ஸ்ட்டு 2 2s are 4. ஓகே, இந்த 9 அப்படியே எழுதிருங்க, ஏன்னா 2 டேபிள் போகாது. நெக்ஸ்ட்டு 1 2s are 2, பேலன்ஸ் இன்னி 1, இனிமேல் இது 16 ஆயிரும். 8 2s are 16. ஓகே, திரும்பவும் இது 2 டேபிள் போகும். 3 2s are 6, நெக்ஸ்ட்டு 2 2s are 4, நெக்ஸ்ட்டு 6 2s are 12. நெக்ஸ்ட் இந்த 9 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 9 2s are 18. ஓகே, ஸோ திரும்பவும் இந்த 2ம் 6மே 2 டேபிள் போகும். அப்போ திரும்பவும் 2 டேபிளுக்கு சால்வ் பண்ணலாம். இந்த 3 அப்படியே எழுதிருங்க, ஏன்னா 2 டேபிள் போகாது. நெக்ஸ்ட்டு 1 2s are 2, 3 2s are 6, இந்த 9 இந்த 2 9 அப்படியே எழுதிருங்க. 9 9. ஓகே, ஸோ இனிமே 3யும் 9ம் தான் இருக்குது. அப்போ இது 3 டேபிள் போகும் ரெண்டுமே. அப்போ 3 டேபிள். 1 3s are 3, கமா இந்த 1 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் 1 3s are 3, நெக்ஸ்ட்டு 3 3s are 9, திரும்பவும் 3 3s are 9. ஓகேங்களா? ஓகே, திரும்பவும் என்னது இருக்குது? 3 இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஒன்றா மாற்றணும், அதுக்காக திரும்பவும் நம்ம சால்வ் பண்ணணும். திரும்பவும் 3 டேபிள். இந்த 1 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் இந்த 1 அப்படியே எழுதிருங்க, இந்த 1 அப்படியே எழுதிருங்க. ஓகே, அப்போ 1 3s are 3, கமா திரும்பவும் 1 3s are 3. ஓகே, நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மாற்றியாச்சு. ஸோ இப்போ எல்சிஎம் என்னன்னா, ஸோ இப்போ நான் அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிபிள் சிம்பிளில் எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு 2 இன்டூ, நெக்ஸ்ட்டு இந்த 2, நெக்ஸ்ட்டு இந்த 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 3, நெக்ஸ்ட்டு இந்த 3 அப்படியே எழுதிருங்க. சென்டரில் மல்டிபிள் சிம்பிள் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 3s are என்னது? 24. அப்போ 24ஐயும் இனிமேல் 3ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 24 3, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6ஓட 1 ஆட் பண்ணால் 7, அப்போ 72. அப்போ எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னது? 72. ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூமே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமையும் நான் 72 மாற்றணும். ஓகேங்களா? ஸோ மாற்றலாமா? 12 டேபிள்லையும் 72 வரும், 8 டேபிள்லையும் 72 வரும், 24 டேபிள்லையும் 72 வரும், 9 டேபிள்லையும் 72 வரும், 36 டேபிள்லையும் 72 வரும். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். 12 டேபிளில் 72 எப்போ வரும்னா 12 6 are 72. அப்போ நம்ம டினாமினேட்டரை 72 மாற்றணும் அப்படின்னா
நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணாதான் இது 72 ஆகும். ஸோ இங்கே மட்டும் மல்டிபிள் பண்ணக்கூடாது, மேலே நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அப்போ 5 6 என்னது 30 டிவைடட் பை 12 into 6 என்னன்னா 72. ஒரு மைனஸ் இருக்குது, அதில் மைனஸ் அப்படியே போட்டுருங்க. சேம் அதே மாதிரி 8 டேபிளையும் 72 வரும். என்னென்னா 8 9s are 72. அப்போ கீழையும் 9ஆல் மல்டிபிள் பண்ணணும், மேலேயும் 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, 11 9s are என்னன்னா 99 டிவைடட் பை 8 9s are 72. ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் கூட நம்ம 24 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 72 கிடச்சி. ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 24 72 மாற்றணும் அப்படின்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும், மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 15ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 3s are 15, பேலன்ஸ் 1 3 1s are 3, 3க்கு கூட 1 ஆட் பண்ணால் 4, அப்போ 45. அப்போது மேலே 45 கிடைக்குது டிவைடட் பை 24ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 72. ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் 9 டேபிளையும் 72 வரும். 9 8s are என்னது 72. அதே மாதிரி மேலேயும் இந்த 8ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். கீழே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ சேம் அதே வேல்யூவால் தான் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். 7 8s are என்னன்னா 56 டிவைடட் பை 9 8s are என்னன்னா 72. 36 72 மாற்றணும் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 12 2s are 24, 36 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 72 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எழுதிட்டோம். இப்போ டினாமினேட்டர் எல்லாமே என்னது 72 சேமாக இருக்குது. ஓகே, இனிமேல் அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். அசெண்டிங் ஆர்டர்னாலே என்னது சின்ன நம்பர்லேருந்தே பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். ஸோ அப்போ இருக்கிறதுலே மைனஸ் வேல்யூ தான் சின்ன நம்பர் இல்லையா? ஸோ அதுலேயும் மைனஸில் எது பெரிய நம்பரோ அதுதான் இங்கே சின்ன வேல்யூ. ஸோ இதில் இருக்கிறதுலையே 99 பெரிய வேல்யூ இல்லையா? ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸை பொறுத்த வரைக்கும் பெரிய வேல்யூ எதுவோ அதுதான் சின்ன வேல்யூ இங்கே. அப்போ இருக்கிறதுலே சின்ன வேல்யூ என்னது -99 டிவைடட் பை 72. ஓகே, அப்போ நீங்கள் இதை எழுதக்கூடாது. ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது இதை எழுதக்கூடாது. நம்ம -11 டிவைடட் பை 8 தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ இதை தான் நீங்கள் எழுதணும், -11 டிவைடட் பை 8. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட் எழுதிருங்க. இதை விடைக்கும் பெரிய நம்பர் என்னன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை எழுதக்கூடாது. -15 டிவைடட் பை 24 தான் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதை தான் நீங்கள் அடுத்து எழுதிக்கணும் கமா போட்டு. நெக்ஸ்ட்டு இதை விடைக்கும் பெரிய வேல்யூ இது -30 டிவைடட் பை 72. அப்போ இந்த வேல்யூவை தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா கொஸ்டினில் அந்த வேல்யூ தான் கொடுத்துருக்கனால நீங்கள் அதை தான் ஆன்சரை எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை விடைக்கும் பெரிய வேல்யூ இது 24 டிவைடட் பை 72. ஸோ அப்போ 12 டிவைடட் பை 36ன்னு எழுதிடணும். ஓகேங்களா? கமா நெக்ஸ்ட்டு இதை விடைக்கும் பெரிய வேல்யூ 56 டிவைடட் பை 72. ஸோ இதில் என்னென்னா நம்ம 7 டிவைடட் பை 9 எழுதணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மைனஸ் ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்து இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணோம். ஆனால் ஆன்சரில் கொஸ்டினில் என்ன இருந்தோ அதை தான் எழுதணும், -7 டிவைடட் பை -9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது பெரிய நம்பர்லேருந்தே சின்ன நம்பர் வரைக்கும் எழுதணும். ஸோ அப்போ இது அப்படி ரிவைஸில் எழுதிட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு -7 டிவைடட் பை -9, நெக்ஸ்ட்டு 12 டிவைடட் பை 36, நெக்ஸ்ட்டு -5 டிவைடட் பை 12, நெக்ஸ்ட்டு -15 டிவைடட் பை 24, அதுக்கப்புறம் -11 டிவைடட் பை 8. ஓகேங்களா? கமா போட்டு எல்லாத்தையும் நீங்கள் எழுதினாலே போதும். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 5 ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதணும். ஓகேங்களா? இந்த சம் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஏன்னா பாருங்க, ஸோ இருக்கிறதுல எது பெரிய நம்பர் 20. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 20ஆக மாற்றிடலாம். ஏன்னா 10 டேபிளையும் 20 வரும், 5 டேபிளையும் 20 வரும், 4 டேபிளையும் 20 வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே 0 இருக்குது. இந்த 0 நீங்கள் எழுதாட்டாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபைனலாக ஆன்சரில் நீங்கள் 0 எழுதியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, சொல்யூஷனில் நான் ஃபஸ்ட்டு இந்த 0 மட்டும் எழுதாமல் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் எல்லாத்தையுமே 20ஆக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 10 2s are என்னது 20. அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 17 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 7 2s are 14, பேலன்ஸ் 1, 2 1s are 2, 2 கூட 1 ஆட் பண்ணும்போது 3. அப்போ 34 டிவைடட் பை 10 into 2 என்னது 20. ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 5 டேபிளில் 20 எப்போ வரும்னா 5 4s are 20. அப்போ மேலேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், கீழேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 7 4s are 28 டிவைடட் பை 5 4s are 20. இந்த மைனஸ் ஒரு மைனஸ் இருக்குது, அது அப்படியே எழுதிருங்க. ஓகே, 4 டேபிள்லையும் 20 வரும். எனது 4 5s are 20, மேலே 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. 2 5s are 10 டிவைடட் பை 4 5s are 20. ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸை போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது அப்படியே தான் வரும், -19 டிவைடட் பை 20. ஏன்னா இதில் 20 இருக்கனால இது அப்படியே வரும். ஓகே, இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் எல்லாத்தையுமே நம்ம 20ஆக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அசெண்டிங் ஆர்டர்னால என்னது சின்ன நம்பர்லேருந்தே பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க எல்லா வேல்யூவும் மைனஸில் இருக்குது.
அப்போது மைனஸ் இருக்கனால இதில் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எதுவோ அதுதான் இங்கே சின்ன வேல்யூ. ஸோ பாருங்கள், இங்கே இருக்கிறதுலே பெரிய வேல்யூ என்னது 34, இதுதான் இங்கே சின்ன வேல்யூ. ஓகேங்களா? அப்போ -34 டிவைடட் பை 20. ஸோ இதை நீங்கள் எழுதக்கூடாது. கொஸ்டினில் இதை தான் கொடுத்துருக்கு, -17 டிவைடட் பை 10 தான் கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் அதை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கமா, இதை விடைக்கு இனிமேல் பெரிய நம்பர் என்னன்னா இதுதான் -28 டிவைடட் பை 20. ஸோ அப்போ இதை தான் நீங்கள் எழுதணும், -7 டிவைடட் பை 5 தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா கொஸ்டினில் அதை தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை விடைக்கும் பெரிய நம்பர் என்னன்னா 19 -19 டிவைடட் பை 20. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை அப்படியே எழுதிடலாம். ஏன்னா கொஸ்டினில் அதே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எழுதிடலாம். ஓகே, இனிமேல் இதை விடைக்கும் பெரிய நம்பர் -10 டிவைடட் பை 20. ஓகேங்களா? அப்போ -2 டிவைடட் பை 4 அதை அப்படியே எழுதிருங்க. -2 டிவைடட் பை 4 கமா, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல 0 இருக்கு, அதை மறந்துடாதுங்க. ஸோ மைனஸ் வேல்யூவை விடைக்கும் பெரிய நம்பர் தான் எனது 0, அதனால 0வை லாஸ்ட்டாக எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இனிமேல் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டா போதும். பெரிய நம்பர்லேருந்தே சின்ன நம்பர் வரைக்கும் எழுதணும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் என்னது 0, இதை விடைக்கும் சின்ன நம்பர் -2 டிவைடட் பை 4, இதை விடைக்கும் சின்ன நம்பர் -19 டிவைடட் பை 20, இதை விடைக்கும் சின்ன நம்பர் -7 டிவைடட் பை 5, இதை விடைக்கும் சின்ன நம்பர் -17 டிவைடட் பை 10. ஓகேங்களா? இந்த சம் இவ்வளவுதான். இந்த சம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.